இந்தியா ஒரு டெமோக்ரஸி நாடா இல்ல பாசிச நாடா? நீட்டுக்காக டெல்லி ஜந்தர் மந்தர்ல சிஜேபி பார்ட்டியும் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் போராடிட்டு இருந்தாங்க. பார்லிமெண்ட்டை நோக்கி அமைதியா போயிட்டு இருக்கும்போது போலீஸ் அவங்க மேல கொடூரமா தாக்குதல் நடத்திருக்காங்க. இளைஞர்கள்னு ஸ்டேஜ்ல பேசுற பிஎம் மோடி அவர்கள் இளைஞர்களை தாக்குறதுக்காக ஏன் போலீஸ்க்கு உத்தரவு போட்டாரு? கண்ணீர் புகை குண்டுகளை வீசி அவங்களை ஏன் அச்சுறுத்தணும்? அப்புறம் அவங்கள சுடுறதுக்காக துப்பாக்கியை ரெடியா வச்சிருக்கிறது எதுக்காக? சிஜேபி பார்ட்டிக்காகவோ இல்ல பிஜேபி பார்ட்டிக்காகவோ நடக்கிற போராட்டம் இல்ல, டெமோக்ரஸி நாட்டுல எஜுகேஷன் சிஸ்டத்துக்காக நடக்கிற போராட்டம். அது மட்டும் இல்லாம போராட்டத்துல போலீஸே இல்லாத நிறைய பேர் லத்திய வச்சு ஸ்டூடெண்ட்ஸை சரமாரியா அடிச்சிருக்காங்க. அது யாருன்னு இது வரைக்கும் தெரியல. 2017 நீட்டுக்கு பெரிய அலை போல போராடின தமிழ்நாட்டு மக்கள் இதை ஏன் பெருசா கண்டுக்க கூட இல்ல? விஜய் சாரோட படத்துக்காக குரல் கொடுக்கிற நம்மளோட ஃபியூச்சருக்காக குரல் கொடுக்க மறந்துட்டோமா என்ன? நீட்டுக்கு எதிராகவும் அனிதாவோட மரணத்துக்காகவும் ஜல்லிக்கட்டுக்காகவும் போராடின தமிழ்நாட்டு மக்கள் இப்ப ஏன் அமைதியா இருக்கீங்க? சிஎம் இருக்கிற சிஎம் விஜய் சாரும் இதை பத்தி எதுவுமே பேசாம இருக்காரு. சிஎம் விஜய் சாரும் தமிழ்நாட்டு மக்களும் இதுக்கு கண்டிப்பா குரல் கொடுத்தே ஆகணும், இதை பத்தி பேசியே ஆகணும். இதன் மூலமா வன்முறையை தூண்டல நம்மளோட உரிமைக்காக நான் பேச சொல்றேன். இந்த ப்ரொடெஸ்ட் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி விஷயத்துக்காக பேசுற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.